வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண சாக்கோலாவா கேக்கு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்களும் யூடியூப் பார்த்து தான் பண்ணோம். அவங்களோட ரிசல்ட் இது, எங்களோட ரிசல்ட் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் 100 கிராம் சாக்லேட், 50 கிராம் பட்டர், 1 கப் மைதா, 3/4 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மில்க். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் அண்ட் பட்டர் இது ரெண்டையுமே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மெல்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes ஆச்சுங்க. ஸோ இப்போ நமக்கு சாக்லேட் அண்ட் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ இறக்கிடலாம். ஸோ இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் கூட தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் நம்ம பவுடர்லாம் பண்ணலைங்க, அப்படியே ஆட் பண்ணிட்டோம். பிகாஸ் அந்த பட்டர் அண்ட் சாக்லேட்டோட ஹீட்லேயே அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற மைதாவை ஆட் பண்ணிக்கிறோம். மைதாவை நம்ம ஒரேடியாக ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால் ஈஸியாக கலக்க முடியாது. ஸோ அதனால தான் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே கொக்கோ பவுடர் அண்ட் எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு பேட்டர் கொஞ்சம் திக்கானதுனால கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஹாட் வாட்டர் நம்ம அந்த பேட்டர் கொஞ்சம் இலகுற அளவுக்கு, அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். பிகாஸ் இதுக்கு இதில் நம்ம லேட்டர் மில்க்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போதும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் போதும். பிகாஸ் இதில் நம்ம எக்கும் ஆட் பண்ணல இல்லையா, ஸோ நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போதும் வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு பட்டர் தடவின கப்பில் இந்த பேட்டரை ஆட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 minutes இதை நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சாக்கோலாவா ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ நமக்கு டைம் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மட்டும் லைட்டாக சாஞ்சிருச்சு. மற்றபடி நம்மளோட சாக்கோலாவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தாங்க ஃபைனல் ரிசல்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். கட் பண்ணி பார்த்ததில் இந்த லாவா அப்படியே மெல்ட் ஆச்சுங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்களா, சைடில் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, நடுவில் லாவா அப்படியே மெல்ட் ஆகிறது. ஸோ நம்ம கடையில் வாங்கின மாதிரியே நம்மளோட ரிசல்ட் வந்துருச்சுங்க. ஸோ இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்துச்சு. சுகர் எல்லாம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.